அவன் யாருன்னா, அவன் கப்பல் சீமேன். அவன் கப்பல்ல ஆழ் கடல் நீர் குதிச்சு பிராக்டிஸ் பண்ணவன். தைரியசாலிக்காகவே அவன் அங்க போனான். ஒரிஜினலாவே தண்ணிக்குள்ள புவியியல் சக்தி இருக்காது, இருந்தும் உள்ள போய் டைவ் பண்ணி அவன் பிராக்டிஸ் பண்ணவன். அவன் பக்கத்துல இருக்கிறான். அவன் ஒரு 3-4 வருஷம் ட்ரைனிங் பண்ணிட்டு ஸ்பேஸ்ல கோ பைலட்டா வந்துட்டான். இப்படி நிக்கிறான்ல சி ஆல்ட்ரன், இப்படி நிக்கிறான்ல எட்வின், யோசிக்கிறான் என்னடான்னு. இவ்வளவுதாங்க யோசிச்சான், 3 செகண்ட் தான். ஏற்கனவே அவனுக்கு ஒரு செகண்ட் ஆயிடுச்சு ஷால் பாஸ்னு சொல்லும்போது. 5th செகண்ட் இன்னொரு ஆர்டர் வருது, நவ் த கோ பைலட் ஷால் பாஸ். டக்குன்னு கால் வச்சுட்டான் நீல் ஆம்ஸ்ட்ராங். இந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா படிச்சு 98 மார்க் வாங்கிட்டு கையில நீ அந்த பேப்பர் வச்சிருப்பல்ல, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ப்ராஜெக்ட்காக பிராக்டிக்கலா உழைக்கிறியா, நீ நீல் ஆம்ஸ்ட்ராங். இல்ல வெறும் பேப்பர் ஒர்க் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, நீ ஆல்ட்ரின் தான். பிராக்டிக்கலா இருக்கிறியா? பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கா? நான் சொல்றேன், 9 ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ற குழந்தைகளுக்கு சொல்றேன், இந்த காலேஜ்ல சர்டிபிகேஷன் கோர்சஸ் இருக்கா சார்? எல்லாருமே அதெல்லாம் அப்டைன் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க, அப்படியான்ட்டு போயிடுவாங்க. எவன் ஒருவன் இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கிறானோ அவன், நான் இப்படி ஆசீர்வாதம் சொல்லிட்டு போறேன், அடுத்த முறை நான் வரும்பொழுது உங்கள் குழந்தை ஒரு வேளை ஃபைனல் இயர்ல இருக்கும் பொழுது மாசத்துக்கு நாங்களெல்லாம் மொத்தமா சேர்ந்து கூட வாங்க முடியாத மிகப்பெரிய சம்பளத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் குழந்தைகளுக்கு சேரும். எப்போ நாம தகுதிப்படுத்திக் கொண்டால், நம்மை நாம இப்போ கேட்கிறேன், இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்கிறேன், அம்மா 3ஆவது வருஷம் முடிச்ச 4ஆவது வருஷம் முடிச்சோன்னு உனக்கு எவ்வளோமா சம்பளம் வேணும்? எவ்வளோ வேணும்? மாசத்துக்கு எவ்வளோ வேணும் சம்பளம் சொல்லு. போதுமா? 3 லேக் போதுமா? நான் சொன்னது தான் அது ஆஃபரு. 10 lakhs வேணுமா பர் மந்த்து? நீ 10 lakhs என் கம்பெனிக்கு நான் வேலை செஞ்சு உனக்கு கொடுக்கணும்னா எனக்கு நீ ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்கணும். அந்த கெப்பாசிட்டி இருக்கா? அந்த கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிட்டு நீ என்ன தெரியுமா சொல்லணும்? இருங்க, இன்னும் நாலேஜ் கெயின் பண்ணல, நாலேஜ் கெயின் பண்ணிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே இன்னும் கிளாஸ்க்கு கூட போல. எல்லோருக்கும் கனவு இருக்கிறது, எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது, தகுதி இருக்கிறதா, பிளானிங் இருக்கிறதான்னு பாருங்க. பிளான் பண்ணுங்க, தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாய்ப்புகள் இவர்கள் கொடுப்பார்கள். உங்களுக்கு இயற்கை இவ்வளவு அற்புதமான ஒரு சூழலையும் சம்பாதித்து கொடுப்பதற்காக பெற்றோர்களையும் உறவினர்களையும் கொடுத்திருக்கிறது என்றால் அறுவடை செய்து கொள்வது தானே உங்கள் வேலை. அறுவடை செய்து கொள்வது தானே உங்க வேலை. ரத்னம் காலேஜ் மட்டும் இல்ல, ஊர்ல எந்த காலேஜ்க்கு சுத்தினாலும் சொன்ன ஒரு அறிவுரையை சொல்லிடுறேன். இந்த பெரியவங்களாம் கொஞ்சம் காதை மூடுங்க, எங்க பிள்ளைங்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். இந்த அம்மா சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் சத்தியம் பண்றியா? உருப்படுறதுக்கு வழியை சொல்றேன். உன்னுடைய லைஃப் பார்ட்னரை இந்த வளாகத்திற்குள் தேடாது. உண்மையா சொல்றேன், உனக்கு மிகச்சிறப்பான ஒரு துணையை இறைவன் வைத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். Just give work to him. சரியா? ஒரு 6-7 வருஷம் பொறுத்துக்கோ, ஒரு சனியம் வரும், வந்துச்சுன்னா போவாது, சாவுற வரைக்கும் இருக்கும். இப்போ ப்ரூவ் பண்ணவா? என்ன சுந்தரம் சார்? போவாதுல்ல, கூடவே தானே இருக்கும். அந்த அம்மாட்ட கேட்டாலும் அதே பதில் தான் சொல்லுவாங்க, கூடவே தான் போவாது. சாவுற வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு ஒரு 6-7 வருஷத்துக்குள்ள சேரப்போகுது இல்லை. இப்போ ஏன் தேடி அலையிற? ஜாலியா படி, சந்தோஷமாயிரு, வாழ்க்கையில் ஜெயிக்கிற வழியை பாரு. இன்னொன்று வேலையை செய்யவே செய்யாத. எவனாவது காதலிக்கிறான், எவனாவது காதலிக்கிறான்னு சொன்னா நான் சத்திய வார்த்தையை சொல்றேன், அவங்களோட இன்னைக்கே நாளைக்கே ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடு.
வேணாம். ஐயா ஒரே விஷயத்த சொல்லி நாசம் பண்ணிடுவாங்க வாழ்க்கைய. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே சொல்லிட்டு இருக்கோம். அந்த குப்பையை கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கணும். நம்ம அதுக்காக வந்தோம்? அதுக்கு வரல. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கோம். குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம் பார்த்தேங்க. நான் அந்த விஷயத்த சொல்லிட்டு நான் இப்போ கிளம்ப உட்கார்றேன். ஏன்னா உங்களுக்கு நேரம் நெருங்குகிறது. அடுத்த கட்டத்துக்கான வேலைகள் காத்திருக்கின்றன. குஞ்சன் சக்சேனா முடிஞ்சா போய் பாருங்க. அவ ஒரு ஃப்ளையர். வானத்தில் பறக்கக்கூடிய டிஃபென்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு பெண்ணை பற்றி ஒரு படம் எடுத்திருக்காங்க, குஞ்சன் சக்சேனான்னு. அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். முடிஞ்சா பார்த்து கடந்துருங்க. இந்த ஸ்ரீதேவி மேடத்தினுடைய பொண்ணு ஜான்வி நடிச்சிருக்கா. என்னென்ன குப்பை படத்தையே பார்க்குறோம்ல, இதை பார்ப்போம். போயிட்டு அவ குண்டா இருக்காங்க. அவ ஒல்லி ஆகிறதுக்கு அவ எவ்வளவோ ட்ரை பண்றா. அவளுக்கு ரிஜெக்ஷன் வருது. மறுபடியும் போறா. மறுபடியும் 4-5 வாட்டி ட்ரை பண்ணி ட்ரைனிங் போயிட்டா. போய் கூட ரிஜெக்ட் ஆகிறா. மறுபடியும் போயிட்டா. ஐயோ, அந்த வாழ்க்கையை பார்க்கணுங்க நீங்க. ஒன்றும் இல்லை, நாகராஜ் சாருடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க. ஏன் வாழ்க்கை வரலாறு பாருங்க. சுந்தரம் சாருடைய வாழ்க்கையை கேளுங்க, கீதா மேடத்தினுடைய வாழ்க்கையை கேளுங்க, சிவசுப்பிரமணியம் சாருடைய வாழ்க்கையை கேளுங்க. அப்படியே கேக் வாக்கெல்லாம் வந்துடலைங்க. நாங்க அடிபட்டு எழுந்து நிற்க வேண்டும் என்று தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் தோல்வியை படிநிலையாக மாத்தி 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 வந்தவங்க நாங்க. வாய்ப்புகள் தான் பாருங்க. அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. 4 பேர் தாங்க ஃபைனல் செலெக்ஷன். அந்த 2 பேருக்கு தான் வாய்ப்பு. ஒவ்வொருத்தரா உள்ள போறாங்க. 4வது மாடி. ஒவ்வொருத்தரா வெளியில வர்றாங்க. இந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கா கடைசியா. ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் த இந்தியா உட்கார்ந்துருக்கா. உள்ள கூப்பிடுறாங்க. பாரு, 4வது மாடிங்க. உங்க பிள்ளைகளை நீங்க இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களா? என் வகுப்புல இருக்கக்கூடிய பிள்ளைகளை நான் இப்படிதான் வளர்க்கிறேன். நான் என் பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகளை நான் இப்படித்தான் வளர்க்கிறேன். எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க. 4th floor ஏறிட்டாவ. இவளுக்கு முன்னால ஒருத்தி பயங்கர ஸ்மார்ட். அவ ஆல்ட்ரின் மாதிரி வச்சுக்கோங்க. அவ பேர் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா ஜெயிச்சிருந்தா. 4வது மாடிக்கு போயிட்டு அவ நிக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய ஜன்னல் ஒன்று திறக்குது. கம்பியே இல்லை அந்த ஜன்னல்ல. மாஸ்டர் நல்ல ஒரு 6 அடி 3 அங்குலம் நம்ம நாகராஜ் மாதிரி அப்படி வந்து நிக்கிறார். மாஸ்டர் பின்னால் நிக்கிறார். கிளைம் அப்படின்னாரு. அந்த பொண்ணு ஏறுது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணு. ஜம்ப் அப்படிங்கிறாரு. கீழே பார்த்தா 4 மாடிங்க. கால் உடைஞ்சிரும். ஜம்ப்ங்கிறாரு. கீழே எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை. ஃபைனல்ங்க. அவல்ல பார்க்குறா. பார்த்து நிற்கிறாரு. ஆர்டர் வந்துருச்சுங்க ஜம்ப்னு. படம் பாருங்க. ஐயோ, அந்த ஜான்வி அந்த குழந்தை அவ்வளோ அழகாக நடிச்சிருக்குங்க. கீழே ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னால் நின்று ஐ குவைட் சொல்லிட்டு போயிட்டா. அவ வேணாம், வேலை வேணான்ட்டு போயிட்டா. குஞ்சன் சக்சேனா எழுந்திருக்கிறா. கிளைம் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறா. ஒரு டார்க் ப்ளூ கலர் பேண்ட், லைட் ப்ளூ கலர் ஷர்ட். அப்படி நிற்கிறாங்க பிள்ளை. ஜம்ப் அப்படின்றாரா. கீழே பார்க்குறாங்க. அப்படி இப்படி யோசிக்கிறா. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஒரு மூச்சு எடுத்தா பாருங்க. பிள்ளை குதிச்சிருமோன்னு பார்த்தேன். அபவுட் டர்ன் பண்ணி ரூம்குள்ளே குதிச்சிட்டா. ஆர்டர் என்ன? ஜம்ப் அவுட்டா? ஜம்ப் தானே. உள்ள குதிச்சிட்டா. ஸ்மார்ட்டா இருங்க பிள்ளைகளை. வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பை தருகின்ற பொழுது ஸ்டே ஸ்மார்ட். ஜஸ்ட் லேர்ன் டு அன்லேர்ன். இந்த சினிமா பார்த்து இமோஷனல் இடியாட்டிக் ட்ராமாஸ் எல்லாம் பார்த்து இதுதான் லைஃப்னு குப்பையை சேர்த்து வச்சுக்காத. உன் காம்படிஷன் இந்த காலேஜில் இல்லை. உன் காம்படிஷன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிறான். உன் காம்படிஷன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான். உன் காம்படிஷன் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் எப்படியேனும் தன் பேரை சிக்னேச்சரா போட்டுருந்தோன்னு நினைச்சுக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஒரு வாட்ச் வந்திருக்குதான். இப்படின்ன உடனே ஆஃப் ஆயிடுது, இப்படின்ன உடனே ஆன் ஆயிடுது. இந்த உலகம் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. நிலை இன்ஜினியரிங்பா, இன்ஜினியர்ஸ். இந்த உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது நீ அதை எப்படி பயன்படுத்த போகிறாய்?
நான் உழைச்சி நான் வாங்கிக்கிறேன், உன் கார் எனக்கு வேணாம். நான் சொல்றேன் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு, அவ்வளவுதான். நீ இல்லைன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்வேன். எல்லாம் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல வேணான்னு உன்கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்டு சொல்ல மாட்டான்ல, என் கார் இருக்கடா எடுத்துட்டு போ. அப்படியாடா, ஏண்டா இது கொண்டு வரலையா, ரெயின் கோட் போடலையா, சர்ரா வாடா டீ குடிக்கலாம், அப்படிதான் கேட்பான் என் பையன், என்னோட ஃப்ரெண்டு. நீ உடனே தீர்வு கொடுக்குற. அப்பொழுதுதான் எனக்கு இளைஞர்களுடைய மனம் புரிகிறது. பெற்றோர்கள் எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்லிவிடாதீர்கள். அவர்கள் வலி பேசினால் அந்த வலியை கேட்டுக்கொண்டு அந்த வலியோடு கூட கொஞ்சம் நேரம் இருங்கள், அது போதும். அவர்கள் மறுபடியும் எழுந்து பறப்பார்கள். ஃபர்ஸ்ட் வரணும், ஃபர்ஸ்ட் வரணும். நான் உன்னை கேட்கிறேன், பைக் வாங்கி தரீங்க, ஃபர்ஸ்டா போறான் பையன், எவ்வளவு முந்திப்பீங்க? ரோட்ல எவ்வளவுதான் முந்திக்க முடியும்? எவ்வளவு முந்தினாலும் உங்களுக்கு முன்னால ஒரு வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சரியா? முந்திக்க முடியாது. முந்திக்கணும்னா அங்கதான் முந்திக்கணும். எல்லாரையும் முந்தணுங்கிற வெறி வேண்டாம். ஒரு ஆசிரியரா நான் சொல்றேன், ஆனாலும் முந்திக் கொள்ளுங்கள். எனக்கு நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்டா வரவங்களை எனக்கு பிடிக்காது, ஃபர்ஸ்டா வர்றது எனக்கு பிடிக்கும்னு. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் பாப்பா. ஃபர்ஸ்டா வரக்கூடிய குவாலிட்டியை நீ எப்படி வளர்த்துக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். இறை அருளால் உங்களுடைய மனதிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டு, நான் பாருங்க 2021 வந்தேங்க, 22 வந்தேன், இப்ப 23 வந்திருக்கேன். இந்த காலேஜ்க்கு வந்திருக்கேன், ரத்னம் காலேஜ்க்கு வந்திருக்கேன். நான் இதே இண்டக்ஷன் ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கேன். நான் சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்லுகிறேன். 21ஆம் ஆண்டு நான் வந்த பொழுது இந்த கல்லூரி இருந்ததை விட 22ஆம் ஆண்டு வளர்ந்திருக்கிறது. 2ஆம் ஆண்டு வரும் பொழுது இருந்ததை விட இதோ இன்றைக்கு வந்திருக்கிறேன். பிரம்மாண்டமாக இந்த கல்லூரி வளர்ந்திருக்கிறது என்றால், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய கல்லூரியில் உங்கள் பிள்ளையை சேர்த்து இருக்கிறீர்கள். நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய பிள்ளையின் வளர்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப சொல்ல போறேன். சில நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரிஞ்சிருக்கலாம், நினைவில் வச்சுக்கோ. உன் அம்மா வயது தான் எனக்கு, நினைவில் வச்சுக்கோ. 2023 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி சந்திராயன் 3 6/3க்கு 3ல இறக்குனாங்களா. ரத்னம் காலேஜில் ஜாயின் பண்ணா ஜெயிச்சிருவாங்கன்னு, பிள்ளைங்க ஜெயிச்சிருவாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? சொன்னாங்களா? இங்கே யாராவது சொன்னாங்களா? அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். ரத்னம் காலேஜில் ஜாயின் பண்ணாலாம் வந்து ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒன்று, நீங்கள் ஜெயித்து வருவதற்கான வாய்ப்புகளை ரத்னம் காலேஜ் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை பயன்படுத்திக் கொள்கின்றவர்கள் தான் ஜெயிப்பார்கள். மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு. எல்லோருக்கும் தான் பொது வாய்ப்பு. பொதுவான வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறாய்? இந்த பார், நான் ஒரு வாய்ப்பை சொல்றேன். சந்திரன் பத்தி பேசணும்ல. சந்திரன்ல முதல்ல ஒரு கலத்தை இறக்கி ஃபர்ஸ்ட் கால் வச்சது யாரா? நீல் ஆம்ஸ்ட்ராங். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பதில்? சும்மா கை தூக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருக்கும் தெரியுமில்ல? எப்படி தெரியும்? எப்படிப்பா தெரியும்? படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சப்ஜெக்ட்ல வந்துச்சா? நான் சொல்லவா எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு? சந்திரனை தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங். சினிமா பாட்டில் வந்து உடனே தெரிஞ்சு போயிடும். நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்ற பேர் எல்லாரும் சொல்றோம்ல. முதலில் நிலவில் கால் வைத்த மனிதன். 800 கோடி பேர் இன்னைக்கு வாழறாங்க பூமியில. எத்தனையோ பேர் நிலவுக்கு போயிட்டு வரலாம். ஆனாலும் நீல் ஆம்ஸ்ட்ராங் பேர் ஹிஸ்டரியில இருக்கும்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னங்க அது? நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணேங்க. நான் இந்த சந்திராயன் போய் நான் 25ஆம் தேதிக்கு இதை படித்தேன். நான் இதை படிச்சு பார்த்தேன். ஒரு நல்ல செய்தி ஒன்று நான் கடத்திட்டு போயிடுறேன் இன்னைக்கு.
எத்தனை பிள்ளைகளுடைய மனசுல இது படியுதுன்னு எனக்கு தெரியாது, படியணும்ன்றது என் பிரார்த்தனை. என் மனசுல படிஞ்சிருக்கு, உங்க மனசுல படியணும். இல்லை என்ன தெரியுமா சூப்பரு, பெரியவங்களுக்கு புரியுது, பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பெரியவர்கள் தான் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். சில பேர் கேளு, முதல்ல பேசுறது கேளு, எங்கேயோ நோண்டிட்டு இருக்காத கேளு. நமக்கு தெரியுதுங்க அந்த இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கும் தெரிய வரும். வயது தானே. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மை இல்லை. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. என்ன செய்யறது, என்ன செய்யறது? கற்றுக் கொடுப்போம். பாருங்க, முதலில் விண்கலம் போய் சந்திரன்ல இறங்கும் போது அந்த விண்கலத்தில முதல் கால் வைத்தவன் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்கிறார்களே, அந்த ஆம்ஸ்ட்ராங் கிடையாது, அந்த கலத்தின் பைலட். இது நான் வரலாறு. பைலட் யார் தெரியுமா? எட்வின் சி ஆல்ட்ரின். அவன் பேர் யாருக்குமே தெரியலைங்க. 12 வருஷங்க. He was a intense training. இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்ணாங்க. அவன் எடுத்துக்கிட்டான். 3 இயர்ஸ்ங்க. வீட்டுக்கு போகல, ஆபீஸ் போகல, எங்கேயும் போகல, வெறும் மூன் வாக் மட்டுமே பண்ணிட்டு இருந்தவன் எட்வின் சி ஆல்ட்ரின். அவன் தான் பைலட். அவன் போய் இறங்குதுங்க. நான் சொல்ற வரலாறை ஆல்ட்ரினே எழுதியிருக்கான். கதவு திறக்குதுங்க. ஆல்ட்ரின் கால் எடுத்து வைக்கிறாங்க. களத்துல தான் இருக்கு அவன் கால். நாசால இருந்து ஆர்டர் வந்துருச்சு, now the pilot shall pass. அவன் நின்று ஒரு வினாடி யோசிக்கிறான். என்ன தெரியுமா? இது வரைக்கும் அவன் கால் வச்சது எல்லாம் ஆர்டிபிஷியல் நிலம். இப்போ அவன் கால் வைக்க போறது ஒரிஜினல். என்ன கேஸ் இருக்கு, எவ்வளவு புவியியல் பரப்பு இருக்கு, புவியியல் விசை இருக்கு, என்ன மாதிரி சதுப்பு நிலம்லாம் தெரியாது, படிச்சதுதான். பக்கத்துல இருந்தாங்க ஒருத்தன், அவன் கோ பைலட், அவன் பேர் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாது. இதுதான் வரலாறு. ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயுவ விளக்க உரை. தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும், அப்படி கொடுப்பதே பொருளை காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும். கலைஞர் விளக்க உரை. வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும். ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயுவ விளக்க உரை. தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும், அப்படி கொடுப்பதே பொருளை காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும். கலைஞர் விளக்க உரை. வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும். ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயுவ விளக்க உரை. தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும், அப்படி கொடுப்பதே பொருளை காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும். கலைஞர் விளக்க உரை. வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும். ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயுவ விளக்க உரை. தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும், அப்படி கொடுப்பதே பொருளை காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும். கலைஞர் விளக்க உரை. வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும்.
ஆற்றின் அளவரின் தீக அதுபொருள் போற்றி வழங்கு நெறிமுயுவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும், அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்துக் கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும். கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும். ஆற்றின் அளவரின் தீக அதுபொருள் போற்றி வழங்கு நெறிமுயுவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும், அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்துக் கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும். கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும். ஆற்றின் அளவரின் தீக அதுபொருள் போற்றி வழங்கு நெறிமுயுவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும், அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்துக் கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும். கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும். ஆற்றின் அளவரின் தீக அதுபொருள் போற்றி வழங்கு நெறிமுயுவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும், அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்துக் கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும். கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும். ஆற்றின் அளவரின் தீக அதுபொருள் போற்றி வழங்கு நெறிமுயுவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும், அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்துக் கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும். கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும். ஆற்றின் அளவரின் தீக அதுபொருள் போற்றி வழங்கு நெறிமுயுவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும், அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்துக் கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும். கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும்.